Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் ரவுண்ட் ஒன்னில் எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுத்த காலேஜ் எது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 1 2 3 4 கொடுத்துருக்கிறது வந்து நம்ம அந்த நம்பரை வச்சு எந்தெந்த ஆர்டர் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். காலேஜ் கோடு இருக்குது, இங்கே காலேஜ் நேம் இருக்குது, இனிஷியல் வேகன்சி அதாவது ஆஃப்டர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேகன்சி ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்து இந்த டிஃபரன்ஸ் எடுத்தோன்னா எத்தனை சீட் ஃபில் ஆகிருக்குன்ற டேட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆனதை வச்சு வி கேன் கால்குலேட் தி பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ் ஃபில்டு. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த சீட் ஃபில்டு வந்து இருக்கிற எல்லா காலேஜும் நியர்லி ஒரு 450 காலேஜஸோட டேட்டாவை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். டிசெண்டிங் ஆர்டரில் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ இதிலேருந்து எது வந்து மோஸ்ட் வெல் பர்ஃபார்ம்டு காலேஜ் அப்படின்ற டீட்டெயில் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இது வந்து 29 சீட்ஸ் இருந்துச்சு. அந்த 29 சீட்ஸுமே ஃபில் ஆகி 100% சீட் ஃபில் ஆன ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு கோர்ஸ் 29 சீட்ஸ் தான் இருக்குது. பட் மற்ற காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் அண்ட் நிறைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. நமக்கு அதுதான் முக்கியம். ஸோ இது 100% ஃபில் ஆனது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் அதுக்காக அதுதான் நம்பர் 1 டாப் மோஸ்ட் இந்த தமிழ்நாடு அப்படின்றது கிடையாது. ஏன்னா அது ஒரு கோர்ஸ் தான் இருக்குது அண்ட் யூ சி த நம்பர் ஆஃப் சீட்ஸ் 29 தான் இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி 98.36% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அண்ட் இதில் வந்து நம்ம பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தா போதும். இப்போ இனிஷியல் வேகன்சி எவ்வளோ இருக்குது, வேகன்சி ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பர்சன்டேஜை வந்து நம்ம பார்க்கும்போது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ சிஇஜி கேம்பஸ் வந்து நமக்கு 98.36%. அடுத்தது ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 98.06. இதுக்கு அடுத்தது நமக்கு எம்ஐடி கேம்பஸ் இருக்குது. ஸோ எம்ஐடி கேம்பஸில் வந்து நமக்கு 96% சீட் ஃபில் ஆகி இது வந்து 4th பிளேஸில் இருக்குது. அடுத்து சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 96.71% ஃபில் ஆகி இது வந்து 5th பிளேஸில் இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 94% ஆஃப் த சீட்ஸ் ஃபில் ஆகி 6th பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 92% ஆஃப் த சீட்ஸ் ஃபில் ஆகி 7th பிளேஸில் இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது டாப் ஃப்ரம் 1 2 3 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் வந்து டாப் 7 பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது 8th பாருங்க, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் இதோட பர்சன்டேஜ் நீங்கள் இங்கே பார்த்துட்டே வாங்க 92% இருக்குது. இதுக்கு அடுத்தது பிஎஸ்ஜி 9th பிளேஸில் இருக்குது 91%. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இது வந்து 89% ஃபில் ஆகி 10th பிளேஸில் இருக்குது. 11th பிளேஸில் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது. 653 சீட்ஸ் இருந்து இப்போ 98 தான் இருக்குது. ஸோ 555 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அப்போ இதோட பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 84.99. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் பொசிஷனோட கொஞ்சம் முன்னவே வந்திருக்கு. அடுத்தது குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது 84% ஃபில் ஆகிருக்கு, 12th பிளேஸில் இருக்குது. 30th பிளேஸில் லோயலா ஐகேம், இது வந்து 81% ஆஃப் த சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது கற்பகம், அதுக்கு அடுத்தது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட், அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 16th பிளேஸில் இருக்குது. நீங்கள் அப்படியே பர்சன்டேஜை பார்த்துட்டே வாங்க. அதுக்கடுத்து அழகப்ப செட்டியார் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராஜலட்சுமி இன்ஜினியரிங், ஸ்ரீகிருஷ்ணா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் 20 பிளேஸில் வந்திருக்கு. அடுத்தது கேபிஆர், அதுக்கடுத்து சவிதா. ஸோ இதுவும் வந்து லாஸ்ட் இயரோட டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ 22nd பொசிஷனில் இருக்குது. ஸோ இனிஷியல் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லார்ஜர் சீட்ஸ் 971 சீட்ஸ் இருக்குது. அதில் வந்து இப்போ 271 தான் வேக்கண்டே இருக்குது. ஸோ இப்போ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவைலபிள் சீட்ஸே வந்து வெறும் 271 தான். அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபில் வந்து 700. ஸோ 72% ஆஃப் த சீட்ஸ் வந்து இதில் ஃபில் ஆகிருக்கு. ஸோ சில காலேஜஸ் வந்து கம்பேரிங் டு த லாஸ்ட் இயர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்பேரிசன் தெரியும். இப்போ 17th ஒன்று இருக்குது, 22nd ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இந்த பர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ் ஃபில்டை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 23rd ஏசிடி கேம்பஸ், அடுத்து 24th பன்னாரி அம்மன், 25th ஆர்எம்கே, 26th கற்பகம் இன்ஸ்டிடியூட், 27th ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 62% ஃபில் ஆயிருக்கு. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், இதுவும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேங்குது. பட் இது வந்து நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ், நல்ல கோச்சிங் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ 62% ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காலேஜ் கோட் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
இது வந்து ஈரோடு, அடுத்தது கொங்கு, அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, சென்ட் ஜோசப், அடுத்து நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இது வந்து ஓவரால் லிஸ்ட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடு. அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்தது மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வேலம்மாள் மதுரை, இதுவும் வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கதா நிறைய ஸ்டூடெண்ட் சொல்றாங்க. ஸோ 40th பிளேஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்எம்டி பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ், அடுத்து டாக்டர் என்ஜிபி, அதுக்கு அடுத்தது கேஜிஐஎஸ்எல், இதுவும் நல்லா இருக்குன்னு சில ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேஐடி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது திருச்சிராப்பள்ளி, அப்புறம் பிஎஸ்என்ஐ, இதுவும் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாணவர்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு நல்ல காலேஜ். ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக நம்ம போவேன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் அண்ட் சரௌண்டிங்கில் இருக்கவங்க வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அடுத்து தானிஷ் அகமது, இதுவும் வந்து லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் முன்னே வந்திருக்கு. அடுத்து மெப்கோ, அது யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸோ 50th பிளேஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்தது தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ இந்த ரீஜனல் கேம்பஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்ன வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் ரொம்ப பின்னாடி இருக்கும். பட் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 193 சீட்ஸ் வந்து ஆக்சுவலாக அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 28% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அடுத்தது எஸ்ஆர்எம் வள்ளியம்மை, சோனா, அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ட் இதுவும் பார்த்தீங்களா 461 இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு வந்து 22% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதாவது 103 ஃபில் ஆயிருக்கு. இப்போ இருக்கிற வேகன்சி வந்து 358. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து இந்த லேட்டர் கட் ஆஃப் வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பின்னாடி இருக்க காலேஜஸ் தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து 100 காலேஜஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ரீஜனல் கேம்பஸ், அண்ணா ரீஜனல் கேம்பஸ், அப்புறம் எம்என்எஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சாரநாதன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், ஆர்எம்கே இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட், பனிமலர் 66. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 66 வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வேலம்மாள், இது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சென்னை, அண்ட் இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிஎஸ்பி, இது வந்து கரூர், அப்புறம் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ ஜேபிஆர் 72 பொசிஷனில் இருக்குது. 13% ஆஃப் த சீட்ஸ் ஃபில்லாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 361 இருக்குது. அண்ட் இப்போ வந்து 312 அவைலபிள். 49 சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ 13% ஆஃப் த சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த பின்னாடி வர்ற காலேஜெலாம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் ஆகிருக்கும். அதுக்காக அது வந்து பேட் காலேஜ் கிடையாது. இனி அடுத்த ரவுண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண காலேஜாக இருக்கும். ஏன்னா ரவுண்ட் 2ல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும்போது நிறைய சீட்ஸ் வந்து இதில் ஃபில் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பின்னாடி இருக்க லிஸ்ட்டையும் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம நிறைய கொடுக்கணும். ஏன்னா டஃப் காம்படிஷன் இருக்கிறனால நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த லிஸ்ட்டே பார்க்குறோம். நீங்கள் நிறைய எவ்வளோக்கு நிறைய கொடுக்குறீங்களோ அது வந்து இட் இஸ் அ சேஃபர் ஜோன். ஏன்னா நாட் அலாட்டட் வராமல் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் தான் அலாக்கேட் ஆகும். மீனாட்சி சுந்தரம் கோடம்பாக்கம், அதுக்கப்புறம் காங்கேயம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கோயம்புத்தூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் சென்ட் சேவியர்ஸ் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது பார்த்தீங்கன்னா 8% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்தது 79th எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அப்புறம் ஐஎஃப்இடி அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் எஸ்என்எஸ், அப்புறம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ நாலேஜ் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா 581 சீட்ஸ். அதில் வந்து இப்போ ரவுண்ட் 2க்கு 538 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. 43 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. 7% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி எடுத்தது. ஈவன் தோ இது வந்து 7% இருந்தாலும் ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது எடுப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ விசாரித்து வச்சுருப்பாங்க. அவங்களோட ரவுண்டு வரும்போது அவங்களோட கட் ஆஃபுக்கு அந்த அலோகேஷன் வரும்போது இந்த காலேஜஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால் இங்கே கீழே இருக்கிறது வந்து நம்மளே சொன்ன மாதிரி ரவுண்டு 2ல் வந்து எந்த ஹை கட் ஆஃப்லேருந்து லோ கட் ஆஃப் இருக்கோ இது வந்து இந்த பின்னாடி வர லிஸ்ட்லாம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 86 கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காலேஜ் கோடு பார்த்துக்கோங்க. இது சிகே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஈசா, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ராம்கோ, அப்புறம் அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் 93 வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் 94 ஃப்ரான்சிஸ் அண்ட் ஜேவியர் அண்ட் 5% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்புறம் பிரத்யூஷா, கேசிஜி, ஸ்ரீசக்தி,
இது வந்து காரமடை, அப்புறம் ஏவிசி, வேல்டெக் ஹைடெக், அப்புறம் மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 4% ஆஃப் த சீட்ஸ் வரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் லிஸ்ட்டு நமக்கு நிறைய இருக்குது. 3%, 2% ஃபில் ஆனதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரும்போது ரொம்ப டாப் பர்ஃபார்ம்டு காலேஜஸ் தான் வரும். இது வந்து ரவுண்ட் 1ல் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் நல்லா ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு. ஸோ இது வந்து ஓவரால் ஃபார் தமிழ்நாடு ரீஜியன். நம்ம அடுத்து வர்றதை வந்து நம்ம டாப் லிஸ்ட் ஃபார் சென்னை ஜோன் தனியாக, கோயம்புத்தூர் ஜோன் தனியாக அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அந்தந்த ஜோன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த ஜோனில் இருக்கிற காலேஜ் வந்து நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ் லிஸ்ட்டை ஒரு கிளான்ஸ் வச்சுக்கோங்க. அண்டு நிறைய சாய்ஸ் ஃபில்லிங், ஒரு பர்டிகுலர் காலேஜ் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இதில் என்னென்னலாம் வேகன்சி இருக்குது, என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்து எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்குறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஜோனில் வந்து டாப் பர்ஃபார்ம்டு காலேஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.